அன்பானவர்களே, இனிய காலை வணக்கம். இன்றைய காலை தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகும் தேவ வார்த்தை, கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். லூக்கா 11:34. நம்முடைய வாழ்க்கையில் பார்வை மிகவும் முக்கியமானது. நாம் எதை பார்க்கிறோமோ அதுவே நம்முடைய மனதையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய செயல்களையும் வடிவமைக்கிறது. இயேசு இங்கு சொல்லும் கண் என்பது உடலின் கண் மட்டுமல்ல, நம்முடைய மனக்கண், ஆவிக்குரிய பார்வையை பற்றியும் பேசுகிறது. ஒரு தெளிவான கண் என்றால் என்ன? அது நல்லதை நோக்கும் மனம், நம்பிக்கையோடு பார்க்கும் இதயம், தேவனை விசுவாசத்தோடு நம்பும் ஆவி. நாம் தினமும் பல விஷயங்களைப் பார்க்கிறோம். சில நேரங்களில் பிரச்சனைகள், சில நேரங்களில் பயம், சில நேரங்களில் குறைகள். நாம் எப்போதும் என்ன இல்லை என்று பார்த்துக் கொண்டே இருந்தால் நம்முடைய மனம் இருளால் நிரம்பிவிடும். நாம் எப்போதும் என்ன தவறு என்று பார்த்துக் கொண்டே இருந்தால் நம்முடைய இதயம் சோர்வடையும். நாம் மனிதர்களின் குறைகளை மட்டும் பார்த்தால் நம்முடைய உறவுகள் பலவீனமாகிவிடும். ஆனால் நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பார்த்தால் நம்முடைய மனம் சமாதானமடையும். நாம் தேவனுடைய கிருபையைப் பார்த்தால் நம்முடைய இதயம் நன்றியால் நிரம்பும். நாம் தேவனுடைய விசுவாசத்தை பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். வாழ்க்கை பயன்பாடு. இந்த புதிய காலை உன் பார்வையை சரிசெய். உன் கண்களை பயத்திலிருந்து விசுவாசத்திற்கு திருப்பு. உன் பார்வையை குறைகளிலிருந்து ஆசீர்வாதங்களுக்கு மாற்று. உன் கவனத்தை சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தரின் வாக்குத்தத்தங்களுக்கு திருப்பு. அப்போது உன் சிந்தனை நம்பிக்கையால் நிரம்பும். உன் இதயம் சமாதானத்தால் நிரம்பும். உன் நாள் தேவனுடைய வெளிச்சத்தால் பிரகாசிக்கும். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? அன்பான பரலோகப் பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. என் மனக்கண்களைத் தெளிவாக்கும். நான் உலகத்தின் இருளை பார்க்காமல் உம்முடைய வெளிச்சத்தை பார்க்க உதவி செய்யும். என் பார்வையை மாற்றும் கர்த்தாவே. பயத்தை அல்ல, விசுவாசத்தை பார்க்க. குறைகளை அல்ல, ஆசீர்வாதங்களை பார்க்க. சூழ்நிலைகளை அல்ல, உம்முடைய வாக்குத்தத்தங்களை பார்க்க. என் வாழ்க்கை முழுவதும் உம்முடைய வெளிச்சத்தால் நிரம்பியிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். அன்பானவர்களே, இந்த தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், மேலும் இப்படி பல காலை தியானங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறவாதீர்கள்.